நமஸ்காரம் நேயர்களே. இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி, அதை பற்றி இப்போ நம்ம வந்து விவரமாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26/4/2025 மாலை வந்து 4:30 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பெயர்ச்சியாகிறார். இப்போ இந்த வருஷம் 2025 பார்த்தோம் அப்படின்னா 3 பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி வந்து 29 மார்ச் 2025 வந்து சனி பெயர்ச்சி ஆயிருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி முதல்ல இது வந்து ராகு கேது பயிற்சி வந்து 2 இதுவா வந்து பயிற்சி ஆறார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26/4/2025 வந்து ராகு கேது பகவான் வந்து பயிற்சி ஆறார். அதாவது ராகு பகவான் வந்து மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆறார். அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 18/5/2025 மாலை 7:38 வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். இப்போ இதுல என்ன ஒரே நம்ம வந்து விசேஷம் பார்த்தோம் அப்படின்னா 3 பயிற்சி. சனி பயிற்சியை கண்டா எல்லாரும் வந்து கொஞ்சம் பயப்படுவோம். காரணம் ஏன் அப்படின்னா சனி உள்ள வரார் அப்படின்னா பல நன்மை தீமைகள் எல்லாருக்குமே நடக்கும்னு சொல்லிட்டு, குரு பயிற்சியை பத்தி நம்ம எல்லாமே சந்தோஷப்படுவோம். ஏன்னா குரு வந்து எல்லாருக்கும் நல்ல சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஆனா பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சியை பத்தி பல பேருக்கு வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம்ங்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு சனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம்ங்கிறது நம்ம வந்து ராகு கேதுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. இப்போ ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 7 கிரகங்கள், ஆதி காலத்துல பார்த்தோம்னா 7 கிரகங்கள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடினா இந்த ராகு கேதுங்கிற அந்த 2 கிரகங்களை வந்து நம்ம வந்து ஜாதகத்துல வந்து இணைச்சிருக்காங்க. இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருமே சாயா கிரகங்கள் சொல்லுவோம். அதாவது சாயா கிரகங்கள் சொல்லுவோம், அதை தவிர நிழல் கிரகங்கள் சொல்லுவோம். இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது. இப்போ மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜாதகத்துல குருவுக்கு 2 வீடு இருக்கு, செவ்வாய்க்கு வந்து 2 வீடு இருக்கு, புதனுக்கு 2 வீடு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கு, சூரியனுக்கு ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு, சனிக்கு 2 வீடு இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது. அவங்க எந்த கட்டத்துல போய் நிற்கிறாங்களோ, அதாவது 12 கட்டத்துல அவங்க எந்த கட்டத்துல போய் நிற்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை வந்து ராகு கேதுவால கொடுக்க முடியும். இதுதான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட். இப்போ ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்காரோ அதுக்கு நேரான இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேது இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு லக்னத்துல இருக்கார் அப்படின்னா 7வது இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது இருப்பார். எப்பவுமே 2 பேரும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. இப்போ ராகு கேதுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகு வந்து எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார். ராகு திசை காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து ஜென்ரலா திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், உத்தியோகத்துல மாற்றம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் நடக்கும். ஆனா கேதுங்கிறவர் வந்து அப்படி கிடையாது. கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மோட்சக்காரகன் சொல்லுவோம் கேதுவை. ஏன் மோட்சக்காரகன் சொல்றோம் அப்படின்னா திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா கேது தான். அதனால்தான் கேது திசையோ கேது புக்தியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து திருமணம் சொல்லக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகளை பண்ணக்கூடாதுன்னு ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம். ஏன் இந்த மாதிரி சமயத்துல அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா கேது திசையோ கேது புக்தியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, கேதுவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய சமயத்துல அதை பண்ணினோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப பந்தத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில வந்துடுவாங்கங்கிற அது உன்னத ரீதியான விஷயத்த வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மறைமுகமா. ஆனா இது வந்து உண்மையான விஷயம்தான். ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரகன் அப்படிங்கும் போது, அதாவது திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கும் போது கேதுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம்ங்கிறது அதுதான். இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார் ராகு. அதனால ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே கிடைக்கும். ஆனா கேது அப்படி கிடையாது. இதுதான் அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி.
இப்போ ராகு கேது பெயர்ச்சிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வல் பெயர்ச்சி மாதிரி கிடையாது. மற்ற பெயர்ச்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம். ஆனா ராகு கேது மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மாறாக சுத்தக்கூடிய கிரகம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள். ஆனா எதிர்மாறாக சுத்தினாலும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது தான். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபரீதமான வளர்ச்சியை கொடுப்பார். நேற்று வரைக்கும் அவன் சைக்கிளில் போயிருந்தான்டா, ஒண்ணுமே எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் பைக் வாங்கிட்டான், அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டான், அவனோட லெவலே மாறிடுது, லைஃப் ஸ்டைலே மாறிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவனோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம்ங்கிறது ஜாஸ்தியா இருந்திருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க அபரீதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் ராகு. அதே மாதிரிதான் கேது. இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா கிளாக் வைஸ் சுத்தாம ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள். இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சி 2025 பார்த்தோம் அப்படின்னா சாதகம் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி தான் இருக்கு. சாதகம் பாதி, பாதகம் பாதி தான் இருக்கு. ஏன்னா இந்த இந்த ராகு கேது பயிற்சியில மாத்திரம் எப்பவுமே எல்லாருக்கும் வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது இடத்துக்கு ராகு வரார் அப்படின்னா கேது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மறையான இடத்துல இருப்பார். இப்போ ஜாதகத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து ராகு வந்து பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி வந்து கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பெனிஃபிட்ஸ் மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் மற்ற ராசிக்கெல்லாம் கொடுக்க போறாங்கிறத தான் நம்ம வந்து ஜென்ரலா நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கும்பத்துக்கு வந்து கேது இது ராகு பகவான் வரார். அப்படிங்கும் போது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 11வது இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார். 11வது இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து ரொம்ப விசேஷமான இடம். அதே மாதிரி இந்த பக்கம் கேது பார்த்தோம் அப்படின்னா 6வது இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 5வது இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆறார். அப்படிங்கும் போது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். காரணம் ஏன் அப்படின்னா இப்போ சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்து மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கெடு வச்சிருக்கார். காரணம் ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விரைய சனியா உள்ள வரார். ஆனா இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும் எல்லாருக்கும், ரொம்ப இல்லை. இந்த 12 ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு, சில வந்து சாதகமான விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாதகமான விஷயங்கள் இருக்கு. என்ன இதுல நம்ம மெயினா பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நடுவுல வந்து நம்ம வந்து இந்த குரு பயிற்சியும் அதை தவிர வந்து சனி பயிற்சியும் உள்ள வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கூடுதல் அட்வான்டேஜ். அப்படிங்கும் போது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட கொடுக்கக்கூடிய அந்த பலன்கிறது வந்து இந்த ரெண்டு பயிற்சிக்குள்ளேயும் அடிபட்டு அதான் மெயினான விஷயம். இப்ப பார்க்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மீடியமான யோகம் இருக்கு. பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்கள், ரிஷப ராசிக்காரங்கள், அதுக்கப்புறம் வந்து மிதுன ராசிக்காரர்கள், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள், அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி 2025ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான காலகட்டமா தான் இருக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேதுவோட அனுகிரகத்தினால நிச்சயமா நல்லபடியா நடந்துரும். அதுக்கு மீதி இருக்கிற ராசிக்குலாம் என்ன சார் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்பவுமே மற்ற கிரகங்கள் மாதிரி வந்து இந்த கிரகங்கள் வந்து நார்மலா சுத்தக்கூடிய கிரகங்கள் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்மறையாக சுத்தக்கூடிய கிரகங்கள். அப்படிங்கும் போது இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடத்துக்கு பொசிஷன் போறார். அப்படிங்கும் போது கேது அதுக்கு நேர்மறையான இடத்துக்கு போறார். அப்படிங்கும் போது சாதகம் 50% இருந்ததுன்னா பாதகம் 50% இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ராகு கேது பயிற்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பயிற்சியா வராது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வந்து 26/4/2025 4:30 மணிக்கு மேல வந்து பயிற்சி ஆயிடுறார். அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா 18/5/2025 சாயங்காலம் 7:30 மணிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி ஆறார். அப்படிங்கும் போது இந்த 2 பஞ்சாங்கம் படி இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது அடுத்தடுத்த மாசத்துல நடக்க இருக்கு.
அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம், அந்த ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஜோசியர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஜாதகத்துல ராகு கேது இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்ப ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3வது இடம், 6வது இடம், 11வது இடம், இதெல்லாம் வந்து ராகுக்கு வந்து உகந்த ஸ்தானம். இந்த இடத்துல வந்து ராகு வந்து இருக்கார் ஒருத்தரோட ஜாதகத்துல அப்படின்னா கன்ஃபார்மா சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கூடுதல் பெனிஃபிட்ஸ்ங்கிறது நிச்சயமா உண்டு. அதே மாதிரி ராகு கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னம் 2வது இடம், 4வது இடம், 7வது இடம், 8வது இடம், 12வது இடம், இந்த இடத்துல எல்லாம் வந்து ராகு கேது இருக்காங்க அப்படின்னா ராகு கேது வந்து உகந்த இடம்ங்கிறது அது கிடையாது. ஏன்னா 7வது இடத்துல ராகு அல்லது கேது இருக்காங்க அப்படின்னா அந்த திருமண ஸ்தானம்ங்கிறத பாதிக்கப்பட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 8வது இடத்துலையும் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ராகு கேது தோஷத்துல வந்துடும். அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம பண்ணணும். அதனால என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகத்தை நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை நம்ம கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பலனை வந்து துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி வரப்போகுது. அதாவது மே 14, 2025 வந்து குரு பெயர்ச்சி. அப்படிங்கும் போது அந்த குரு பயிற்சியில வந்து நிறைய வந்து சாதகமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ராசிக்காரங்களுக்கு நல்லபடியா இருக்கு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6 ராசியினருக்கு வந்து ஓரளவு 50% மேல வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜஸ் இருக்கு. மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 50க்கு 50 இருக்காங்க. அப்படிங்கும் போது வந்து பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில வந்து இந்த 12 ராசியினருக்கும் வந்து டெஃபினட்டா கிடையாது. எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜஸ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை அருகில் இருக்கின்ற ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சு அதுக்கு உண்டான பலனை வந்து நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த ராகு கேது பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னா அந்த ராகு கேது பரிகாரத்தை நீங்க கரெக்டா பண்ணிடுங்க. மற்றபடி வேற எதுவும் பண்ணணும், வேற எதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிகாரம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள்ங்கிறது நமக்கு நல்லபடியா நிவர்த்தி ஆயிடும். இதை மாத்திரம் மனசுல வச்சுங்கோ. இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே வந்து கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கும் 9884277263. உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுனாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா வந்து என்ன சார் வந்து ஃபோன் எடுக்கலையேன்னு நினச்சிக்காதீங்க. வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி பேசலாம், கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு உண்டான தீர்வை வந்து உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன் நேயர்களே. கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்கோ. ஆல் தி பெஸ்ட். இந்த பெயர்ச்சி வந்து உங்களுக்கு எல்லா நலனையும் வளனையும் தரட்டும் நான் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.